டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டு ஜிஆர்டியில் வந்துட்டு ஒரு 2.25 பவுன் செயின் எடுத்திருந்தேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். நான் அதுக்காண்டி நான் வந்து எப்படி சொல்கிறது, எவ்வளோ போராட்டங்களை கடந்து நான் இந்த செயினை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஏப்ரல் 6 வந்துட்டு நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஜிஆர்டியில். ஸோ அதுதான் பாக்ஸ் பாருங்கள். எனக்கு நிஜமாக இந்த பாக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கலர் பாருங்கள், அப்படியே ஒரு வுட்டன் பாக்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த கலர்ஃபுல்லாக ரொம்ப லைட் கலராக. ஸோ பாருங்கள், நல்லா இருக்குது. அதுவும் இது மேக்னெட் டைப் மாதிரி. ஸோ நல்லா க்ளோஸ் ஆகுது. செம்மையாக இருக்குது பாக்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாக்ஸு. ஸோ நான் வாங்கின அந்த 2.25 பவுன் செயின் இது தான். ஸோ என்ன இது பழைய டிசைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் வந்துட்டு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது ஜிஆர்டியோட அந்த இது போட்டது. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைன். நிறைய ஒரு 3-4 டிசைன் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அப்பா அம்மா சொல்லுவாங்க, எப்போவுமே பழைய மாடல்லே நீ எடு, சும்மா இப்போ வர்ற எல்லாம் ஃபேன்சி இந்த என்ன சொல்கிறது, இந்த கையால் செஞ்ச அந்த இதை மட்டும் எடு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ எனக்கும் அதுதான் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மைண்டில் வேறு ஒன்று நினச்சிட்டு போனேன். ஆனால் நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஸோ அங்கே நம்மளுக்கு அமையிறது வேறவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சது. ஸோ பாருங்கள், இதுதான் நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா வந்துட்டு நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ 19 கிராமும் 600 அது தெரியல, சாரி, எவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டலாக 2.25 பவுனுக்கும் மேலே இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அவ்வளோ சொல்லிட்டு இல்லை. ஸோ 2023 வந்துட்டு இந்த மாதிரி மே மாதம் வந்துட்டு நான் 11 மாதம் கோல்டு 11 ஸ்கீமில் வந்துட்டு நான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். 3 சீட்டு போட்டிருந்தேன். 2 5,000, 1 வந்துட்டு 2,000 ரூபா போட்டிருந்தேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு சீட்டு இது வந்து 9 மாதம் தான் இது பண்ணேன். ஒரு மாதம் கட்ட முடியல. ஸோ அதனால் 9 மாதம் ஒன்று ஆகிடுச்சி, மீதி 10 மாதம். ஸோ 11 மாதம் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் 10 மாதத்துக்குள்ளவே நமக்கு அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். 18% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்கன்னா அது 10 மாதத்துலேயே கம்ப்ளீட் ஆகும். அதனால் சரி, 4 நாளைக்கு நகை விலை ஏறிட்டே போதே அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணேன், சரி இல்லை நம்ம இனிமேலுக்கும் நம்ம தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன், சரி இல்லை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால போயிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு நான் அன்றைக்கி வந்துட்டு ரேட்டு வந்து 6,535 நினைக்கிறேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ வந்துச்சு. எனக்கு வந்து 1,15,000 எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் நான் வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா கையிலிருந்து ஒரு 13,000 ரூபா கொடுக்க வேண்டியதாக வந்துச்சு. நான் 1 கிராம் எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்கினேன். ஸோ எக்ஸ்ட்ரா 1 கிராம் நான் கையிலேருந்து நானாக அமௌண்ட் போட்டு நான் வாங்கினேன். ஆனால் எனக்கு கிடச்சிது வந்து எனக்கு 18 கிராம் சம்திங் அந்த மாதிரி தான் கிடச்சிது. ஆனால் ஒரு கிராம் நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி சொல்கிறது, என் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ஸோ எப்படி சொல்கிறது, அப்பா அம்மாவால் எதுவும் முடியாது. நாங்கள் இன்றைக்கி கூலி வேலை அப்பா அம்மா செஞ்சால் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி உள்ள நிலமையில் இருக்கிற குடும்பம் நாங்கள். ஸோ இப்போவும் அதை 3 பசங்க, 2 பொண்ணு 1 பையன். ஆனால் பையன் வந்து எப்படி சொல்கிறது, அவன் ஃபேமிலி அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ 1000 500ன்னு சொல்லிட்டு உதவுறான் அப்பா அம்மாவுக்கு. ஆனால் நானும் எப்படி சொல்கிறது, அக்காவுக்கும் மேரேஜ் ஆகிட்டா, அக்கா ஃபேமிலி ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் அதே மாதிரி தான், எனக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்து ஹஸ்பண்ட் இறந்து அதுக்கப்புறமா 11 வருஷம் ஆகுது ஹஸ்பண்ட் இறந்து. ஸோ 2 பசங்க இருக்காங்க.
ஸோ அப்பா அம்மாவுக்கும் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் அவங்கள பார்த்துட்டு வரேன். ஆனாலையும் என்னோடய சேலரிக்கு அப்படின்றப்ப அது கம்ப்ளீட் கிடையாது. இருந்தாலும் நான் சிறுக சிறுக சேமித்து வாங்கின ஒரு செயினுன்னா கண்டிப்பாக அது என் லைஃப்பில் இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே நான் நினைக்கிறேன். நிஜமாக வாழ்க்கையில் நான் எது சாதிச்சனோ இல்லையோ எனக்கு தெரியல. நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் இந்த கோல்டு வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் இந்த விஷயத்தில். இல்லை, நான் எடுத்தே ஆகணும். அது என்ன அப்பா அம்மா மட்டும்தான் எடுத்து கொடுக்கணுமா? அப்பா அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுக்கணும். இல்லை, எனக்கு கொடுத்துருக்குற அந்த சக்தியால் நான் கண்டிப்பாக ஃபைட் பண்ணி நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் எங்களை மாதிரி உள்ள குடும்பங்களுக்கு வந்து கண்டிப்பாக நகைங்கிறது ஒரு கனவு தான் எங்களுக்கு. ஸோ நான் யார் மேலே நகை பார்த்தாலையும் ஐயோ நான் அடையணும், எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போகாது. ஆனால் எனக்கு ஒன்று இருக்கும், நம்ம சம்பாதிக்கணும் எடுக்கணுங்கிற ஒரு தாட் மட்டும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் வந்து அது மேலே வந்ததில்லை. ஒரு ஈர்ப்பு, பொண்ணுங்கன்னாவே பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாமே மயங்காத ஒரு விஷயத்துக்கு மயங்காத ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜென்மமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜென்மம் தான். ஆனால் அதை நல்ல முறையில் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயந்தான். இந்த இது கிடைச்சதில் வந்து நான் கடவுளுக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி கடன் பட்டுன்னுக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷமாக நான் ஒரு மாதம் 12,000 ரூபாய் சேவிங்ஸில் வந்து போட்டு ஒரு கோல்டாக வாங்கியிருக்கேன். 1,15,000 கண்டிப்பாக எனக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்குது. நான் கண்டிப்பாக இவ்வளோ சேர்த்துனேண்ணா, ஒரு 1 இயருக்கு இப்படி சேர்த்துனேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு பலனை நான் அடைஞ்சேன். அதே போல் தான் எப்பவுமே யாரோட கையும் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு யாரோட கையும் நான் எதிர்பார்த்தேனா கண்டிப்பாக அந்த இடம் எனக்கு எதுவுமே அமையாது. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி இன்றைக்கி நான் என்னோட உழைப்பால் நான் சம்பாதிச்ச இந்த பணத்தால் நான் வாங்கின இந்த ஒரு தாலி செயினை வந்து நான் கண்டிப்பாங்க எனக்கு அளவே இல்லை என்னோடய சந்தோஷத்துக்கு. கண்டிப்பாக இந்த நகையை அனுதினமும் எடுத்து கழுத்தில் போட்டுக்கலாம். ஆனால் இது பாக்ஸ்லேயே வச்சுட்டேன், எடுத்து தினம் நான் பார்த்துப்பேன். ஒரு குழந்த மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருக்குது ஒரு ட்ரீமு. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது நிறைவேறிச்சா அப்படிங்கிற மாதிரியே எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்லிக்கிறதுல எனக்கு திரும்பவும் அதுவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் மன மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். இந்த 2.25 பவுனுங்கிறது ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு விதவை பெண் அப்படிங்கிறத விட என்னோடய உழைப்புக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் சப்போர்ட் பண்ணி என்னோடய உடல்நிலையும் எப்படி சொல்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 1 இயரும் இருந்து 12,000 சேமிக்க வச்ச அந்த கடவுளுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செயினை பார்க்குறப்போ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செயின் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.